பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லாருமே சாலையை பார்த்து வாகனத்தை ஓட்டி போகும்பொழுது என்னுடைய மூளை மட்டும் இடது பக்கமாக இருக்க இந்த ஆலங்கண்ணை பார்க்க சொல்லிடுச்சு. சாலை ஓரமாக வளர்ந்துருக்க இந்த ஆலங்கண்ணுக்கு நான் ஏற்கனவே வீட்டில் ஒரு 10 ஆலங்கன்று வளர்க்குறது தெரிஞ்சிருக்கு போல். அதில் நான் வா வான்னு கூப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஒரு நெருக்கடியான இந்த இடத்துல வாழ்கிற அந்த ஆலங்கண்ணை இதை விட ஒரு நல்ல இடத்துல வளர்க்கலான்னு நான் அதை வேரோட பக்குவமாக பிடுங்கி எடுத்துக்கிட்டேன். அப்படி பிடுங்கின அந்த ஆலங்கண்ணை வேர் காயாமல் இருக்கிறதுக்காக வண்டியில் இந்த துணியை வச்சு ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை கடத்தாமல் அந்த ஆலங்கன்று வாடி போகிறதுக்குள்ளவே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆலங்கன்று எடுத்து கவருக்குள்ளே வச்சாச்சு. இந்த ஆலங்கண்ணை அந்த சின்ன கவருக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. ஏன்னா நீளமாக வளர்ந்துருக்க வேறு இந்த குட்டி கவருக்குள்ளே போகவே இல்லை. உங்களில் ஒரு சிலருக்கு தோணும், ஏன் ஒரு பெரிய கவராக வைக்கலாமேன்னு. பெரிய கவரை வைக்கும்பொழுது அதிகமான மண் தேவைப்படும். அதிகமான மண்ணை சேர்த்தோம்னா அதோடய எடை அதிகமாகும். எடை அதிகமாகிடுச்சுன்னா இங்கேருந்து விழுப்புரத்தில் இருக்க எங்கள் ஊர் ஏரிக்கு கொண்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நான் ஒரு சின்ன கவர் தான் எப்பயுமே எடுத்து வச்சுப்பேன். நான் இந்த கண்ணை கவருக்குள்ளே வைக்கும்பொழுது என்னுடைய மகன் பிரபஞ்சன் வந்துட்டான். அப்பா ஏதோ பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான். நாம் நாட்டுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய மகனும் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம்தான். என்னுடைய மகன் பிரபஞ்சனும் வளர்ந்ததுக்கப்புறம் அவனும் இந்த மாதிரி மரத்தை நட்டு வளர்ப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்தது. அப்புறம் வழக்கமாக தண்ணி ஊற்றுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆலங்கண்ணா ரொம்ப எளிமையாக சாலையிலேருந்து பிடுங்கி கொண்டு வந்து இப்போ வச்சாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சவாலே காத்துட்டு இருக்குது. இந்த ஆலங்கண்ணை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நான் எங்கள் ஊருக்குள்ளே சேர்க்கணும். அப்படி சேர்த்ததுக்கப்புறமா அதை அழகாக நட்டு வைக்கணும். நட்டதுக்கப்புறம் அதுக்கு வேலி அடைக்கணும். வேலி அடைச்சா மட்டும் பார்த்தாது, அதுக்கு தண்ணி ஊற்றணும். சும்மா ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டு விட்டுற முடியாது. வாரம் வாரம் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். அதே போல் நட்டு வச்ச வேலி கொஞ்ச நாள் இல்லை வீணாக போயிடும். அதுவும் ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கணும். ஏதோ ஒரு நம்பிக்கையில் நானும் இதை வளர்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்னுடைய முயற்சி வெற்றி பெறுதான்னு.